இறைவனுக்காக தன் கண்ணை அர்ப்பணித்த சிறந்த சிவனடியார் இவர் ஆவார். மாமிச உணவுகளை உண்டு கொண்டும் இறைவனை காணலாம் என நிரூபித்த முதல் நாயனாராக இவர் போற்றப்படுகிறார். திருக்காலத்தி அப்பர் மீது அளவற்ற அன்பு கொண்ட கண்ணப்ப நாயனார் அவருக்கு தினமும் மாமிச உணவுகளை படைத்து வணங்கி வந்தார். ஒரு நாள் அவரின் வழக்கண்ணில் இருந்து இரத்தம் பெறுவதை கண்டு மனம் வருந்திய கண்ணப்பர் ஊனுக்கு ஊன் கொடுக்க வேண்டும் என்ற பழமொழிக்கேற்ப தன் கண்ணையே தோண்டி காலத்தியப்பரின் கண்ணில் அப்பிய சிறந்த சிவனடியார் ஆவார். எனவே இவர் வழி நாம் நின்று உயர்வோமாக. நன்றி. ஆன்மீகத்தை நோக்கிய நமது சந்ததியினரை சிறப்பாக வளர்க்க வேண்டும். அதிலே ஆலயங்கள் சரியாக முக்கியமான பங்காற்ற வேண்டும். ஆலயங்களிலே பங்களிப்பும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கின்றது. உண்மைதான். எங்களுடைய சமய வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கைக்கும் பாரிய இடைவெளி இப்போது வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இடைவெளியை குறைத்துக் கொண்டு போகின்றோமா என்றால் அல்ல, விரிசல் அடைத்து கொண்டால் கொடுத்தது. மனதளவிலே, சிந்தனை அளவிலே, சொல்லளவிலே நாங்கள் நெருங்கிக் கொண்டு வந்தாலும் செயற்பாட்டு அளவிலே நாங்கள் அதை இறுக பற்றி கொண்டு நெருக்கமாகி கொண்டிருக்கின்றோம் என்ற கேள்வி எங்கள் மனதிலே இருந்தது. நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வருடமும் 3ஆம் வார இறுதியிலே நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு, அதாவது சைவப்புலவர் பரீட்சை எடுக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் அந்த சிவதீட்சை வழங்குவதற்காக நாங்கள் அங்கே வருடா வருடம் சென்று கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எங்களை மிகவும் கவனித்து சிறப்பாக அந்த தொண்டை எங்களுடைய ஐயா, அதாவது சச்சிதானந்த குருக்கள் அவர்கள் என்னுடைய முதலாவது திருசாகுரு, என்னுடைய 2வது திருசாகுரு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீபலசி சிவபிரகாச செஞ்சிய பிரம்மாச்சாரிய சுவாமிகளை பணிந்து அந்த திருச்சைகளை நாங்கள் கொடுப்பதற்காக அந்த சச்சிதானந்த குருக்கள் அவர்களை முன் வந்து அவருடைய செலவிலேயே அந்த கைங்கரியத்தை ஆலயம் மூலம் செய்கின்றார்கள் என்ற அந்த செய்தியையும் கூறிக்கொண்டு கண்ணப்ப நாயனாருடைய வரலாறை நான் நீங்கள் சொல்ல வரவில்லை. காரணம் 3 மாணவர்களும் இங்கே மற்றவர்களும் அதை பற்றி கூறிவிட்டார்கள். செந்தமிழ் தாயின் செல்வங்களே, சிறப்பு அழகின் பிள்ளைகளே, அன்புள்ள பெருமை இந்து மதத்தின் அயராத சொந்தங்களே, அயராத சொந்தங்களே, உடைக்கு ஒரு அழகு இருக்கு, உள்ளத்திலே நல்ல தூய்மை இருக்கு. உடைக்கு ஒரு அழகு இருக்கு, உள்ளத்திலே நல்ல தூய்மை இருக்கு. தரும சிந்தனை நகரும் அழகில், தரும சிந்தனை செய்யும் அழகில் தெய்வத்தாயின் அருள் இருக்கு. அழியாத பெருமை கொண்ட பெருமதமாம் சைவ மதம், அதை பேணி காக்க எழுப்பிடுவோம் சிறுவர் நாங்கள் என்றுமே. 7 நாட்கள் ஒரு நாளாம் ஆதிவாரம் ஞாயிறினே, 7 நாட்கள் ஒரு நாளாம் ஆதிவார ஞாயிறினில் இந்து தர்மம் போதிப்போம், இனிய சொல்லை கேட்டறிவோம். தமிழர் என்ற பெருமை தன்மை உணர்த்து நாங்கள் வாழ்ந்திடுவோம். நல்ல தரும சிந்தனை கருத்தை கேட்டு தரும வழியில் சென்றிடுவோம். தெய்வத்தாய் என்றெடுத்த சைவ பெருமை மக்களே, தனித்துவமாம் தாளங்குடா பாதையில் வாழும் செல்வமே, மரபாத உள்ளங்கள் என்னாலும் இருந்துதான் மகிழ்வோடு வாழ வேண்டும். பெற்றதாய் தந்தையை பேணியே நீங்களும் பெருமிதமடைய வேண்டும். கற்றதோர் குருவையே நெஞ்சினில் நினைத்து நீ கனிவாக உயர வேண்டும். பணம் பொருள் செல்வங்கள் யாருமே நிலையற்ற பொருளாகும் இந்த காலம்.
அன்புகள் தருமங்கள் நீதிகள் நேர்மைகள் பண்புடன் நீங்கள் வாழ்ந்தால் உலகமே என்றுமே அழியாத பெருமையாய் வாழ்வீர்கள் செல்வம் தானே வாழ்வீர்கள் செல்வம் தானே.